கண்டிப்பா மேம். குடும்பம் எப்படி இருக்கும் மேம்? குடும்ப ஒற்றுமை கண்டிப்பா நல்லா இருக்கும். விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்பு வந்து இந்த 2ஆம் இடத்துல குடும்பம்னு அர்த்தங்க. கேது இருக்கிறார். எப்படின்னா ஒரு விரக்தி தன்மை இருக்கும். இவங்க அவங்களே பாசம் கட்டினா கூட இவங்க பாசத்தை மட்டும் இன்வால்மெண்ட் இல்லாம இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். பாசம் வேற அன்பு வேற. சரிங்க ஐயோ அவங்க பண்றாங்க அப்படின்னு பேசிட்டு ரொம்ப இன்வால்மெண்ட் இல்லாம இருந்திருப்பாங்க. ஒரு விரக்தி தொழில்னால. ஏன்னா இந்த பணம் ஒண்ணுதான் எல்லா பாசத்தை கூட பணத்துல வாங்கிடலாம், அம்மாவை மட்டும்தான் வாங்க முடியாது. கண்டிப்பா ஏன்னா அம்மா வந்து பணத்துக்காக மயங்க மாட்டா, அன்புக்கு மட்டும்தான் மயங்குவாங்க. மயங்குவாங்க. அப்ப இந்த கேது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன தடைகளை கொடுத்துட்டு இருந்தது. இவங்களுடைய பேச்சுக்கோ அல்லது இவங்களுடைய நடத்தைக்கோ ஒரு மரியாதை இல்லாம இருக்கிறது, அதனால ஒரு விரக்தி. அதெல்லாம் இனிமே கொஞ்சம் சரியாகும். வாங்க உட்காருங்க, சாப்பிட்றீங்களா, என்ன பண்றீங்கன்னு அக்கறை செலுத்தக்கூடிய அமைப்பு ஜூன்ல இருந்து வந்துடும். கண்டிப்பா மேம். இப்ப பண வரவு அப்படிங்கறது எப்படி இருக்க போகுது? கண்டிப்பா சிறப்பா இருக்கும். நிறைய உழைக்கக்கூடிய அமைப்பு இருந்தனாலும் இந்த உறவுகள்லாம் இனிமே வந்து கொஞ்சம் ஒட்டுவாங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா அந்த சனி பகவான் வந்து நல்ல இடத்துல பாகிஸ்தானத்துல போய் உட்காருது. அப்ப என்னன்னா அந்த 9ஆம் இடம் தந்தை வழி தாய் வழி உறவுகள். என்னம்மா நல்லா இருக்கீங்களா, இப்படி எப்படின்னு கொஞ்சம் நலம் விசாரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல நல்ல காரியத்துக்கு எல்லாம் போகும் பொழுது, சுப நிகழ்ச்சி திருமணத்துக்கு எல்லாம் போகும்போதெல்லாம் உட்காந்து இப்ப நல்லா பேசுறாங்களே அப்படிங்கிற அளவுக்கு அக்கறை வைப்பாங்க. ஆமா அக்கறை காட்டுவாங்கன்னு வச்சுங்க. ஹெல்ப் கூட பண்ணுவாங்க உறவுகள்ல வந்துட்டு.